டோனிமா இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை ஜெகதீஷன் சுப்பு டைரக்ட் பண்ணியிருக்காரு. காளி வெங்கட் கோட்டி அப்படின்ற கேரக்டர்ல இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. ரோஷினி பிரகாஷ் தனம் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. விஸ்வவ் ராஜ் ரேவிட் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. விவேக் பிரசன்னா பாஸ்கர்ன்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. கண்ணன் பொன்னையா பெருமாள் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. PL தேனப்பன் பழனியப்பன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. இவங்க கூட கல்கி ராஜன், மாயா முனீஸ்வரன், ராஜேஷ் சர்மா, மோக்லி கே மோகன், கார்த்திக் முனிஸ் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த பிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி பாக்கியராஜ் பண்ணியிருக்காரு. EL ஜான்சன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தமிழரசன் பண்ணியிருக்காங்க. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தனம்னு வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு டேவிட் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் காது கேட்காது. அதை சரி பண்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு இருக்கிறா. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் அதை பத்தி கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறான். இப்படி இருக்கிறப்ப ரோட்ல ஒரு பப்பி அவளுக்கு கிடைக்குது. அது வீட்டுக்கு கொண்டு வரா. அதுக்கப்புறம் அவங்க லைஃபே எப்படி மாறுது அப்படின்றத இந்த பிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பாப்போம் இந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. கடைசி உலக போர் இது தமிழ் லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஹிப்ஹாப் தமிழா இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டேரக்டரும் இவர் தான், மியூசிக் கம்போசரும். அதுக்கப்புறம் தமிழரசன் அப்படின்ற கேரக்டர்ல இந்த பிலிம்ல நடிச்சிருக்காரு. நாசர் CMGNR அப்படின்ற ரோல்ல இந்த பிலிம்ல பண்ணியிருக்காரு. நடராஜன் சுப்பிரமணியன் கிங் மேக்கர் நட்ராஜ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அனகா கீர்த்தனா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. அலகம் பெருமாள் புலிப்பாண்டி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. ஹரிஷ் உத்தமன் பிரஜோத் சிங் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஷாரா ரிஷிகாந்த் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த் என்கவுண்டர் தாஸ் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. சிங்கம்பொலி பெருமாள் அப்படின்ற கேரக்டர்ல இந்த பிலிம்ல நடிச்சிருக்காரு. கல்யாண் மாஸ்டர் கமிஷனர் கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இளங்கோ குமரவேல் பாய் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. தலைவாசல் விஜய் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. மகாநதி சங்கர் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த பிலிமுக்கு சினிமோட்டோகிராஃபி அருண் ராஜா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பிரதீப் ராகவ் பண்ணியிருக்காரு. இது 2028ல நடக்கிற ஸ்டோரி. இந்தியா மேல பொருளாதார தடை போடுறாங்க. சைனா ஸ்டார்ட் பண்ண கூட்டத்துக்கு கீழே தான் எல்லா நாடும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூணாவது உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆகுற நிலைமை இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. லப்பர் பந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமா மூவி. இந்த பிலிமை தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹரிஷ் கல்யாண் அன்பு அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் பூமாலை கெத்து அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்வெசிகா தினேஷோட ஒய்ஃபா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஹரிஷ் கல்யாணோட லவரா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தேவதர்ஷினி ஹரிஷ் கல்யாணோட அம்மாவா இந்த பிலிம்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட காளி வெங்கட், பாலசரவணன், கீதா கைலாசம், ஜென்சன் திவாகர், TSK இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு ஷான் ரோல்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் மதன் ஜி பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்துல கல்லி கிரிக்கெட் விளையாடுற கெத்து அன்புன்னு 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஈகோ கிளாஷ் ஆகுது. அப்ப அன்பு எதிர்பாராத விதமா கெத்தோட பொண்ணை வந்து லவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. நந்தன் இது ஒரு தமிழ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை ஈரா சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சசிகுமார் கூல் பண்ணா அப்படின்ற கேரக்டர்ல இந்த பிலிம்ல நடிச்சிருக்காரு. ஸ்ருதி பெரியசாமி செல்வி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. மாதேஷ் அழகன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மிதுன் போஸ் நந்தன் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. பாலாஜி சக்திவேல் கோபுலிங்கம் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. கட்டெரும்பு ஸ்டாலின் கிளர்க்கா இந்த பிலிம்ல பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கண்ணி மருதுதுரை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. வி ஞானவேலு மாவட்டம் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. GM குமார் பெரியய்யா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. சித்தன் மோகன் தண்டமாணி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. சக்தி சரவணன் பொத்தியப்ப ராசு அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த பிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி RV சரண் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நெல்சன் ஆந்தோனி பண்ணியிருக்காங்க. ஈரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்துல நடக்கிற ஜாதி பற்றின ஏற்றத்தாழ்வு பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிலிம் எப்படி இருக்க போகுது. சட்டம் என் கையில் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை சாச்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல சதீஷ், அஜய்ராஜ், பாவேல் நாவகேத்தன், மைம் கோபி, ரித்திகா, KPY சதீஷ், வித்யா பிரதீப், பாவச்செல்லதுரை, ராம்தாஸ், அஜய் திசை லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கௌதம்ன்றவன் ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் அந்த பாடியை அவனோட கார் டிக்கில மறைச்சு வச்சிடறான். அந்த டைமிங்னு பார்த்து
தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுனதுனால ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கார் டிக்கியில தான் அந்த பாடியும் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பிஜி முத்தையா பண்ணியிருக்காங்க. எம்எஸ் ஜோன்ஸ் ரோபர்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் மார்டின் தியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்முகம் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் செப்டம்பர் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கோழி பண்ணை செல்லதுரை இது ஒரு எமோஷனல் ரொமான்டிக் டிராமா மூவி. இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஏகன், யோகி பாபு, பிரிகிடா, சத்யா, குட்டிப்புலி தினேஷ், லியோ சிவகுமார், ஐஸ்வர்யா தத்தா, பாபா செல்லதுரை, மானஸ்வி கொட்டாச்சி, ரியாஸ் ஸ்ரீராம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 11 வயசு பையன் அவங்க அப்பா அம்மா இல்லாம அவ தங்கச்சியை தனியா வளர்க்குறான். அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு என்ஆர் ரகுநாதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபி அசோக் ராஜ் பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்னர் ஷாம் ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. விஷன் சினிமா ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் செப்டம்பர் 20 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா தோழர் ஷேக்வாரா இது ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் டிராமா மூவி. அலெக்ஸ் ஏடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சத்யராஜ், அலெக்ஸ் ராஜேந்திரன், நாஞ்சல் சம்பத், கூல் சுரேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.